வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய இறுதி கட்டாப்பை பற்றி தான் இந்த வீடியோல நாம இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக போராட்டங்களும் நடத்துகிறாங்க. இறுதி கட்டத்துடைய நெருங்கியாச்சு. டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான ரிசல்ட் வெளியிடுறதுக்கு உண்டான நேரத்துக்கும் வந்தாச்சுங்க. ஒருவேளை குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடுவாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சார்பாக போனஸ் மதிப்பெண்கள் அறிவிக்கப்படுமா, இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் இந்திரியதா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். குரூப் 4ல 2025 100% வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2026 குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மாற்றம். ஓல்டு சிலபஸ்ல இருந்து ஒரு 50%, புது சிலபஸ்ல இருந்து ஒரு 50% எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2026 குரூப் 4க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதி பிப்ரவரி டிசம்பருக்குள்ளார நமக்கு வெளியிட போறாங்க. ஸோ அந்த டைம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து நிச்சயமாக ஒரு 10,000க்கு மேலதான் இருக்கும். அதே போல இந்த ஆண்டு குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு கொஸ்டின்ஸ்கள் எல்லாம் தலைகீழமானதுனால தேர்வர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதுனால அவர்களுக்கும் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறதா சில அன்அபிஷியலான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உள்ள 2026 குரூப் 4 இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல டோட்டலா ஓல்டு சிலபஸ் பாதி இருக்கும். கண்டிப்பா ஓல்டு சிலபஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்கள் வந்து ஓல்டு சிலபஸ்ல தான் இருக்கும். புது கொஸ்டின் வந்து நியூ சிலபஸ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி தான் குரூப் 4ல வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மார்க் 120, 125, 130, 135, 140 எடுத்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வேலை கிடைக்குமா அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறேன். அது மட்டுமே கிடையாது. குரூப் 4ல கிரேஸ் மார்க் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் டிராக்கர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அப்ஜெக்ஷன் டிராக்கர் போட்டவங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் 5ல இருந்து 7 அவர்களுக்கு மட்டும் கிடைக்குமா, ஓவரால் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ ஒரே ஒரு கேள்விதான், அப்ஜெக்ஷன் டிராக்கர்ன்றது எல்லாத்துக்கும் உண்டானது தான். அது யார் போட்டாலுமே அவங்களுக்கு மதிப்பெண்கள் வரும், அவங்களுக்கு மட்டும்தான் வரும்ன்றது உண்மை கிடையாது. ஒருவேளை அப்ஜெக்ஷன் டிராக்கர் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம், டிஎன்பிஎஸ்சியோடைய அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்துல இருந்து அந்த கொஸ்டின் வந்திருக்கு. அந்த புத்தகத்துல சரியா இருக்கு, டிஎன்பிஎஸ்சி தரப்புல தவறா இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஒருவேளை எங்க கோச்சிங் சென்டர்ல கொடுத்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்தாங்க, இதுல கொஸ்டின் ரைட்டா இருக்கு, இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மார்க் போடுங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தோட யாரும் டிஎன்பிஎஸ்சி அணுக வேண்டாம். அது வந்து தவறாது. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட புக்குன்ற ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆன்சர் கீஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே கிளாரிட்டியா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த டைம்ல இம்பார்ட்டன்ட். ஸோ கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4ல கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஓவராலா வேகன்சிஸை பொறுத்து, இப்போ கொடுத்துருக்க வேகன்சிஸை பொறுத்து விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜட்ஜிக்கல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு உண்டான கேட்டகரி, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால போக முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், பிஎஸ்டி, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, ஸ்போர்ட்ஸ், என்சிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் ப்ரிடிக்ஷன் இருக்கு. அந்த ப்ரிடிக்ஷனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ ஜிடி 31%, விஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் வாட்சர், கார்டு வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ் வந்து 145, டைபிஸ்ட் 140, ஸ்டெனோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ் டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட் 118, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரி 25.5%, விஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா 139. ஓகேங்களா? கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ்ன்றது கம்பல்சரி. டைபிஸ்ட் 135,
சினோடைபிஸ் 133, பிஎஸ்டி 118, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் என்சிசி ஸ்போர்ட் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 3.5%, விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, நான் செக்யூரிட்டியில ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு 133, டைபிஸ் 130, சினோடைபிஸ் 130, பிஎஸ்டி 115, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் என்சிசி ஸ்போர்ட்ஸ் அந்த 110, சேஃப் ஜோன் 130ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20% இடஒதுக்கீடு, விஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 130, டைபிஸ் 124, ஸ்னோடைபிஸ் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 108ங்க. அடுத்து எஸ்சி 18%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி டிஎன் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஜட்ஜிகல் சர்வீஸ் 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட 126, டைபிஸ் 120, ஸ்னோடைபிஸ் 120, பிஎஸ்டி 108, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் 105ங்க. எஸ்சிஏல 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ் 118, ஸ்னோடைபிஸ் 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 100ங்க. அடுத்து எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 118, டைபிஸ் 116, ஸ்னோடைபிஸ் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 100ங்க. சேஃப் ஜோன் அப்படின்னு பாக்குறப்ப விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 135, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் 120, டைபிஸ் 130, ஸ்னோடைபிஸ் 120, பிஎஸ்டி 105, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் என்சிசி ஸ்போர்ட் வந்தா பேசிக்கா 100 இருந்தாலே போதுங்க. இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்துல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ல பணி வாய்ப்பு கிடைக்கும். மறுதேர்வுன்றது வாய்ப்பே இல்லை. மறுதேர்வை நம்பி யாரும் இருக்க வேண்டாம். மறுதேர்வு உங்களுடைய டைம் பாஸ்க்காக மட்டும் சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த கட் ஆஃப்ல ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம். பேசிக்கா இதுதான் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அதனால இந்த கட் ஆஃபை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். அவர்களுக்கு இது பயனுள்ளாகட்டும். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.